நமக்கு அந்த ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீலுங்க. அந்த ரைட் சைடெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அந்த மைனிங் பண்ணுற இடம்லாம். ஸோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிராவல் சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு சாலக்குடி ட்ரெயின் ஏறி இருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக சரி, இது ஒரு ட்ரெயின் ட்ராவல், மோட்டோ விலாக் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராவலு. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? சரி கைஸ், கரெக்டாக நம்ம ட்ரெயின் ஏறிட்டு இந்த நொய்யல் ரிவர், ஹிப்ஹாப் படம் அந்த ரிவருக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம என்ன தான் சீட்டு புக் பண்ணி போனாலுமே நம்ம வந்து நிற்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த கதவு ஓரத்தில் நிற்கலன்னா நமக்கு வந்து அந்த ட்ரெயின் ட்ராவலே அந்த ஃபீலே கிடைக்காதுங்க. ஸோ அதனால் நான் வந்து சரி, எனக்கு சீட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, சரி இவங்களாம் நின்றுருந்தாங்களா அப்படியே வந்துட்டு இதோட கதவு ஓரத்தில் நின்றுட்டேன். கால் லைட்டாக வலிக்குதாங்க, பட் இருந்தாலுமே அந்த சீனரிஸு, அந்த பச்சை சேல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அதெல்லாம் அப்படியே பறந்து அப்படியே போய்விடும். ஸோ கைஸ், நம்ம அப்படியே ஒரு பிரிட்ஜெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக இந்த இதுக்கிட்ட தான் நொய்யல் ரிவர்னு பார்த்தா காணுங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், நொய்யல் ரிவர் வரும்னு. வந்து விட்டது நொய்யல் ரிவர். நம்ம ஆக்சுவலாக நொய்யல் ரிவர் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நொய்யல் ரிவர். பார்த்துருக்கேன், கூகுள் மேப்லலாம் பார்த்துருக்கேன். நம்ம கூகுள் மேப்பு அது இதுன்னு எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்குறது. ஆனால் சீரியஸாக சொல்லணுன்னா எனக்கு அந்த இது நொய்யல் ரிவர் அப்படின்றது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் பாதின அவரோட தாங்க. ஸோ நம்ம கரெக்டாக போடணும் ஒரு ஜங்ஷனா, பரவாயில்ல பேர் ஒன்று இருக்குது, பரவாயில்ல. ஆனால் போடனூர் ஜங்ஷன் அதுக்கு வந்திருக்காங்க. அதை அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் வேறு பொறுமையாக போயிட்டுருக்காப்புல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ஒரு ஆக்சுவலாக ஸ்டேஷன் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோ ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து க்ராஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணியிருக்காங்க, ஓட்டுறாங்க அப்படின்னு அர்த்தமாமா. எனக்கு தெரியாதுங்க, பட் ஆனால் கேள்விப்பட்டேன் நான். ஸோ இதே மாதிரி மெதுவாக போகுமாம்மா. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து ட்ராக் மாற்றி விடுவாங்க. நம்ம ட்ராக்கில் வந்துட்டுருக்கோம், அதை தாண்டி அடுத்த ட்ராக்கு. ஸோ கைஸ், கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம். ஓகே, மதுக்கரையை தாண்டி அப்படியே அந்த ஸ்டேஷன்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக இந்த மதுக்கரைக்கிட்ட தாங்க அந்த ஹில்ஸு, அந்த சைட்லலாம் ஹில்ஸு பார்க்குறப்போ, மதுக்கரை போர்டு வச்சுக்கிறாங்க, ஓகே. மேலே அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு டக்கு ஞாபகம் வந்து நம்ம கேரளா ட்ரிப்பு போனோம். ஆக்சுவலாக நம்ம அந்த கேரளா முக்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கல்குவாரி மாதிரி ஒன்று இருந்துச்சு, மைனிங் பண்ணுற இடம் மாதிரி. ஸோ இந்த மலைக்கு அந்த சைடு வந்து அந்த மைனிங் பண்ணுற இடம் தான் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தனால அவ்வளோக்கா தெரியல, பட் ஆனால் இந்த சைடில் இருந்து பார்க்குறப்போ அந்த ரைட் சைடெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அந்த மைனிங் பண்ணுற இடம்லாம். இது இல்லைங்க, இது இந்த மலையை தாண்டி ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து கேரளா போகிறீங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா, கேரளா வந்து என்னோடய ஊர், என்னோடய பிறந்த ஊருன்னு சொல்ல முடியாது, அம்மா அப்பா பிறந்த ஊர். ஸோ அதுவும் என் ஊர் தான். அதை தாண்டி என்னென்னா, கேரளா வர மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கேரளாவில் அந்த பச்சை பசேல்னு இருக்குங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கேரளா வந்து ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் அப்படின்னா கேரளா தான். ஆக்சுவலாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைட்லலாம் நிறையா வயல்வெளி அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம். இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் லைட் தெரியுது. ஸோ இன்னும் போகிறப்போ அடாடாடாடாடா என்ன வியூங்க. சீரியஸாக எனக்கு இந்த தெரி படத்தில் அந்த
ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த மாதிரி சுற்றி காடு நடுவில் வீடு தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சீரியஸாக, அது ஒரு பெட்டர் ஃபீலிங். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வாளையார் வந்துட்டோம். நம்ம வாளையார் ஸ்டேஷன் வந்துட்டோம். பொறுமையாக போகிறாங்க, அது நிறுத்த மாட்டாங்க, அது வேறு விஷயம். நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியலையே, அவசரப்பட்டு சொல்லிட்டோம். ஓகே, ஆக்சுவலாக வாளையார் செக் போஸ்ட்டில் நிறுத்தலை, அப்படியே ஜூட் அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கரெக்டாக கொலை பசி எடுத்துருச்சு. அதனால் ட்ரெயின்லேயே சாப்பாடு வாங்கிட்டோம், சாப்பாடு தயிர். ஓகே, நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கும். எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும், அதுதான் நல்ல பிள்ளை கழகுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால சாப்பிட்டுக்கிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு வெளியில். இது வந்து பார்த்தா எங்கடா கால் வைக்கிற இறங்குவோமே பிளாட்ஃபார்மை காணுன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் தான் இருந்துச்சு பிளாட்ஃபார்ம். எங்கேயும் காணாமலாம் போல். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு இந்த பைப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வைக்கிறதுக்காண்டி தலைவர் வந்து எட்டு பார்த்துட்டு போகிறாரு. யார் இவருன்னே தெரில. நம்ம ஜம்முன்னு ஹெட்செட்டை மாட்டிட்டு ஜம்முன்னு நின்றுக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீலுங்க. சீரியஸாக சொல்லணுன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறப்போலாம் ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி கதவுக்கிட்ட நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கதவுக்கிட்ட ஹிந்திக்காரங்களாம் வந்து எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் யாருமே இல்லாத அந்த கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே ஒரு ஹெட்செட்டை போட்டு ஒரு மெலோடியாக பாட்டு கேட்டு ஜம்முன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி வைப்புங்க. கரெக்டாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், தலைவர் வேறு கீழே போட்டு பான் பராக போட்டு ஒரு தட்டி எடுத்து வேஸ்ட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தார். நமக்கு ஆப்போசிட்லேயும் ட்ரெயின் போகுதுங்க. அது திடீர்னு ட்ரெயின் மெதுவாக போகிறனால அது தெரிஞ்சு வராது. இந்த ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்டில் ட்ரெயின் வரப்போ தான் சடீர்னு ஒரு பக்குன்னு ஒரு இதாகும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த காட்சியை பார்க்க தான் நான் ட்ரெயினில் வர்றது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் பார்லி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். பார்லி ஜி இல்லை அது பிஸ்கெட்டு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் பார்லி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு. நம்ம கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம், அப்போவே வந்துட்டோம். நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்காப்புல பார்த்திங்கன்னா சுற்றி அந்த இதை தாங்க சொன்னேன் நான். ஆக்சுவலாக அழகாக பச்சை பசேல்னு அது ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைப். அழகாக அந்த இதோட தண்ணியாக இதெல்லாம் நடுவில் வீடு வச்சுட்டு சுற்றி நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய படத்தை கூட ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சுற்றி வயல்வெளி நடுவில் ஒரு வீடு தனியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வைப்பாக தான் ஆகுது. உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க நினச்சேன் இதை பார்க்குறதுக்கு நான் இது ட்ரெயின் ட்ராவலில் என்னடா பைக்கில் போகிறது தான் ஜாலி. ட்ராவலிங் வந்துட்டா நீங்கள் நடந்து போனாலுமே அது ட்ராவல் தான். நீங்கள் நடந்து போனாலும் சரி பறந்து போனாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு ட்ராவலுக்கான முயற்சிலாம் பண்ணுறீங்க, ட்ராவல் தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம மோட்டோ விளாகிங் இதுதான் பண்ணணும் அப்படின்னா இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் சீரியஸாக ஒரு பர்சன் கண்டிப்பாக பண்ணணும். அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அவனை புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமை வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலிங்கால தான் கிடைக்கும், தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும். யாரும் சண்டையை வந்துடாதீங்கப்பா. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. பாருங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நான் வர்றதே. சுற்றி முற்றி நான் பைக்கில் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்றீங்க, பைக்கில் வந்தனாலும் நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக தான் போகிறது. நிறைய கற்று தரும். லைஃப்னு தாண்டி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு புரிதலும் சரி எதனாலும் சரி உங்களுக்கு கற்று தரும். இங்கே இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் இந்த ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த செடிக்குள்ளே விட்டு வண்டியை விட்டு வீடியோலாம் எடுத்துருப்பாங்க, அவ்வளோ அம்பிட்டு அழகாக இருக்கும். ஏன்னா தண்ணி தான் இருக்குது, எப்படி தான் வண்டியை போட்டு எடுக்கிறாங்கன்னு தெரில. ரொம்ப நேரமாக நின்றுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்தார் வந்துட்டார், வந்து பார்த்துட்டு என்னது இது ட்ரெயின் ரொம்ப மெதுவாக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து நம்மளோட அந்த ட்ராக்கை தாண்டி போகணும், ட்ராக்கில் ஒரு கட் எடுத்து போகணும் அப்படின்னா
நம்ம இந்த சைடு வர ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க, ஓட்டப்பாலம் ஒட்டப்பாலம் அப்படின்னு ஒரு ஏரியா க்ராஸ் பண்ணியாச்சு கைஸ். ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயின் அடிச்சிருச்சு. அது வந்து இந்த மாதிரி தான், சிக்னல் கரெக்டாக கொடுக்காம போட்டு அடித்து, ஐயோ சாமி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டேன் எங்கள் அம்மா கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் நாங்கள் அப்படியே ஜாலியாக அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு ஜம்முன்னு என் பாட்டுக்கு அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக உட்காந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் இல்லை கைஸ், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கேரளாவில் தான் பார்க்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊட்டியில் சொல்கிறேன்னா ஃபுல்லாக இந்த கேரட்டு தோட்டம், பீட்ரூட் தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சின்னதில் ஞாபகம் இருக்குது, நாங்கள் போயிட்டு அப்படியே ஜாலியாக கேரட்டு தோட்டத்துலலாம் மிச்சு அந்த லேண்ட் ஓனர்லாம் பிடிச்சி நம்மளை. ஸோ நம்ம ரொம்ப நேரம் நின்ற காரணத்தினால் கால் வலிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காண்டேன். அப்படியே அந்த ட்ரெயின் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்லங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ஹெட்செட்டை போட்டுட்டு அப்படியே பார்த்தேன். பின்னாடி அவர் உட்காடுறேன்னு சொன்னார், ப்ரோ நான் தான் ப்ரோ ரொம்ப நேரம் நின்றுங்க, நானே உட்காந்துக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்புறம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்முன்னு உட்காந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம கரெக்டாக புன்குன்னம் அப்படின்ற ஒரு பிளேஸ், ரயில்வே ஸ்டேஷன் அதை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே இறங்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன், ட்ரிஷூரில் இறங்கணும்னு நினைக்கிறேன், இறங்கி திரும்பி வேறு ட்ரெயின் மாறணும்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் தெரியாமல் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி அப்படியே ட்ரிஷூர் வந்துட்டோம். ட்ரிஷூர் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நின்றுருக்கோம் கேஜ்லாம் வச்சுட்டு. ட்ரிஷூர் போர்டு போட்டிருக்கா. அப்படியே ட்ரெயின் பார்த்திங்கன்னா வேறு ட்ரெயின், நம்ம ட்ரெயின் இல்லை, நம்ம ட்ரெயின் வந்து ட்ராக்குக்கு இந்த சைடு வரும். அதுதான் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க. டிக்கெட்லாம் நம்ம எடுத்தாச்சு, டிக்கெட்டில் ஜம்முன்னு வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம் ட்ரெயினுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ரிஷூர்லேருந்து கிளம்பிட்டோம். ட்ரிஷூரில் ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறிட்டு கரெக்டாக நம்ம சாலக்குடி அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான். சாலக்குடியிலே இறக்கி விட்ருவாங்க. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டி தான் விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்க யாருமே யாருமே சொல்ல முடியாது, ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். நம்ம மதியானம் அப்படியே சரி இந்த மாதிரி குளம்லாம் பார்த்தாலே நீச்சல் தெரியாத வேறு விஷயம். அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். ஈவினிங் ஆகி போச்சு. அப்படியே அந்த சில்லு காற்றுன்னு சொல்லுவாங்க, அது இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, லைட்டாக வருது. ஊட்டி மாதிரிலாம் இல்லைன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் அதெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே சூடான காற்று வந்து கிடைக்கிறது ரேரு ஊட்டியில். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். என்னடா பேர் ஊர் பேர் ஸ்டேஷன் பேர் உள்ளூர் போல. நம்ம தான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. உள்ளூருக்கு இருக்குது. உள்ளூர் ஸ்டாப்பிங் தான் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுன்னு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன் எடுத்தாங்களோ அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சாலக்குடியில் இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்தாச்சுங்க. நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலக்குடியில் இருக்கக்கூடிய டிவைன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக டிவைன் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன், அப்படிதான் சொன்னாப்பில். விட குறைச்சி தூரம் அப்படின்னாரு. குறைச்சி தூரம்னா கொஞ்சம் தூரம் தானே? கரெக்டு தான். நானே ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சாலக்குடி ஹைவேல அப்படியே போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு தாங்க. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், சின்னதில் வந்து ஞாபகம் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டிவோஷனல் ஃபேமிலினால்
இந்த சாமி பக்தி அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு ஜாஸ்தி. நமக்கு எங்கே காலேஜே எங்கே படிக்கவே விட்றதில்ல, எங்கெங்கே ஜாம் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஸோ சின்னதில் நம்மளை கூப்பிட்டு வந்த போலாம் எங்கெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக சிறுசு பெருசுங்கன்னா எல்லாம் ஜாலியாக வந்தோம். ஸோ இந்த பாலத்தில் கீழே இறங்கி தான் லெஃப்ட் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சின்னதில் போனதுங்க அவ்வளோக்கா ஞாபகமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ நம்ம வந்தாச்சு நம்மளோட டெஸ்டினேஷனை. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, முக்கால்வாசி நெருங்கிட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் படிக்காததான் இல்லை, கண்டிப்பாக படிப்பேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அது பண்ணிக்கலாம். சரிங்களா கைஸ்? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ see you in the next video guys. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, see you, bye.